ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नः षण्मुखः प्रचोदयात्। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र च निपच्च राघवे केतवे नमो नमः। அன்பார்ந்த மா டிவி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 33 வருடங்கள் திருநெல்வேலியில ஜோதிடத்தில் மிக மிக அனுபவம் வாய்ந்த பிரபல ஜோதிடர், நம்ம எல்லாருக்கும் அறிந்தவர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா நம்மளுடைய இருக்காங்க. நேயர்களுடைய உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொண்டு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம், அதற்கான நிவர்த்திக்கான காலம் என்ன அப்படிங்கிற பலனை நீங்க இன்னைக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தொடர்புகள் கேட்டுக்கலாம். தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் குறிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் சில நேரத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில நிறைய இடங்கள்ல ஜாதகம் சில நேரம் சரியா இருக்கு, பல நேரங்கள்ல ஜாதகம் தவறாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் இந்த ரெண்டையும் நீங்க சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஜாதகத்தை இங்கேயே கணிச்சு உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான பலன்களை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுமக்கள் இந்த நேரலையினுடைய தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்கலாம். பொதுவாக நட்சத்திர ராசியை சொல்லாம டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லி கேட்கறது நல்லது. டேட் ஆஃப் பர்த் டைம் எடுக்க முடியலன்னா உங்களோட நட்சத்திர ராசியை சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியானது என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 7/5/2025 மே மாசம் 7ஆம் தேதி காலையில ஒரு 7 மணி அளவில் ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி வழங்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியானது திருநெல்வேலியில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு யாகம் நடக்க இருக்கிறது. ஒரு ஹோமங்கள், அதாவது சின்ன அளவில் நடந்தா ஹோமம், பெருசா நடந்தா அது பெரிய யாகம் யஜ்யம்னு சொல்லலாம். ஸோ இந்த யாகத்துல பிரதானமாக மகாகணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுயவர பார்வதி ஹோமம், இப்படி பல ஹோமங்கள் நடக்க இருக்கு. ஒவ்வொரு ஹோமத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு. இது இன்னொன்னு சமஷ்டியா செய்யறது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு, சமஷ்டி அப்படின்னா பொதுவாக அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்கு அல்லது ஒரு வழிபாடுக்கு, கூட்டு பிரார்த்தனைக்கு, ஒரு வழிபாடுக்கு ஒரு சேர்ந்து செய்யக்கூடிய ஹோமத்துக்கு பேர் சமஷ்டி ஹோமம் அப்படின்னு பேர். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஹோமத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நீங்க பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மாட்டியர்கள் அனைவரும் பங்கு கொள்ளலாம். இந்த ஹோமத்துல வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நடக்க இருக்கு. இந்த ஹோமத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பதிவு இருக்கிறது. ஒரு ஜாதகர் அப்படிங்கிறதுக்கு கட்டணம் மிக 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 குறைவான கட்டணம். ஒரு ஜாதகருக்கு ரூபாய் 300 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த 300 பரிகார ஹோமத்திற்கு இந்த பரிகாரம் ஒரு ஜாதகத்துக்கு ரூபாய் 300 அப்படிங்கிறது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இந்த ஹோமங்கள்லாம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து செய்யக்கூடிய ஹோமம். இது பொதுமக்களினுடைய ஒரு நன்மைக்காக, ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யறதுக்காக ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி இதை இணைந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க ஒரு ஜாதகத்துக்கு 300 ரூபாய் கொடுத்து நீங்க உங்களுடைய சங்கல்பத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய வழிபாட்டு ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது அதற்காக ஹோமத்தில் இருக்கக்கூடிய பிரசாதம், மஞ்சள் குங்கும பிரசாதம் மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமத்தில் இருக்கக்கூடிய ரட்சை கயிறு, அப்புறம் சுதர்சன யந்திரம் 1, மீனாட்சி சொன்னாத திருக்கல்யாண டாலர் 1, இப்படி ஒரு 4 விதமான பொருட்கள் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 300 ரூபாயில இந்த 4 விதமான பிரசாதங்களும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன்.
இந்த ஹோமம் செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி ஐயா இப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. ஹோமத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் திருமணத்தை பற்றி நம்ம பேசுவோம். சரி. ஓரட்டில் பெறாத அறிவு, ஈரட்டில் பெறாத கல்வி, மூவட்டில் கூடாத திருமணம், நாலட்டில் பெறாத செல்வம். ஒரு குழந்தையானது 8 வயசுல தெளிவா எல்லா பேச்சும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதான் பூர்ண அறிவு இருக்கிறாங்க. ஒரு ஈரட்டில் பெறாத கல்வி, 16 வயசுக்குள்ள நல்ல படிப்பு, எஸ்எல்சியோ +2 முடிச்சிடணும். அப்பதான் ஃபியூச்சர் அதை படிக்கக்கூடிய படிப்பு தரையில்லாமல் இருக்கும். அந்த வயசுல வேலை கிடைக்கும், கல்யாணம் பண்ணி கரெக்டாக வரும். அதான் ஈரட்டில் பெறாத கல்வி. மூவட்டில் கூடாத திருமணம், மூவட்டில் கூடாத திருமணம், மூவட்டு 24 வயசு 25 வயசுல ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த 25 வயசுல கல்யாணம் நடந்தாதான் அவனுக்கு ஒரு 27 வயசுலயாவது ஒரு குழந்தை பிறந்து இவனுக்கு 52 வயசு மாதிரி அந்த குழந்தைக்கு இவன் கல்யாணத்தை பார்க்க முடியும். அந்த இவருடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வயசான காலத்துல அந்த குழந்தை இவரை காப்பாற்றும். அதனால 25 வயசுக்குள்ள திருமணம் நடக்கும். ஒரு நேரம் தொடர்பு ஒரு நேரம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் காணலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, யார் கேட்குறீங்க சொல்லுங்க. ஓகே, கேளுங்கம்மா. ஓகே, ஏதாவது டைம் தெரியுமா உங்களுக்கு? அந்த டைம் வந்து குரு தசை வேலை தசை நடந்துட்டு இருக்கு. என்ன அது என்னமா சொல்றேன், வேலை தசையில என்ன சொல்றேன், கேது புத்தி வரக்கூடிய பிப்ரவரியோட முடிஞ்சு இப்போ வந்து சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்கு. 2.25 வருஷம். கேட்குறீங்களா? ஹலோ, வேலன் வந்து குருச்சந்திர யோகமா இருந்து பெயர் புகழ் தொழில் சார்ந்தா நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. என்ன நீங்க என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு நம்ம பேசுவோம். சொல்றேன். சொல்றேன். இல்லம்மா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சனிக்கிழமை பயிற்சியோ ராகு பயிற்சியோ கேது பயிற்சி எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான். அந்த பொதுவான பலன் வந்து ஒரு 40% தான் இருக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து நம்ம வந்து திருநெல்வேலி சவுத் சைடு, தென்னார்காடு, அதே மாதிரி சவுத் சைடு ஃபுல்லாவே தென்தமிழ்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் கிடக்கு. அந்த வாக்கிய பஞ்சாங்க கணித கூட நமக்கு ஒன்றும் சனி பயிற்சி ஆகலை. அந்த சனி பயிற்சி ஆனது பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்ல தான் ஆகுது, நமக்கு இப்போ ஆகலை. ரெண்டாவது ஒரு ஜாதக ரீதியாக தனகாரகன் பண செலவு கேட்டீங்க இல்லையா, அந்த தனத்தை தரக்கூடிய கிரகம் எங்க இருக்குன்னா சனி கிரகம் விரயஸ்தானத்துல இருக்கு. விரயஸ்தானத்துல மாந்தி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. என்ன கேக்குறீங்களா? வெள்ளிக்கிழமை முறை வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம். காலம்பரை 6 பேர் சுக்கரவாரம் பண்ணுதோ. என்ன தாமரை தங்க நூல் வாங்கி நெய் விட்டு தீபம் போட்டு வெளியே வளர்க்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி அசோதரத்துக்கு வெளியே வாங்குதல் அப்படியே பணவார்கள் தங்க பணம் நிற்குமா? என்ன நீங்க இந்த யாகம் நடத்துறாங்க கல்யாணத்துக்கு இல்ல குபேர யாகம் சேர்ந்து நடத்துறது, இதனால இதுல கூட நீங்க கலந்துக்கலாம். ஓகே, வேற எதுவும் கேட்குறீங்களா? ஓகேம்மா, கடந்த நேயர் வந்து அப்போ இந்த திருமணத்தை பத்தி பார்த்தோம். இந்த திருமணத்துல பார்க்கும்போது சிலருக்கு வந்து வயது கடந்து திருமணம் நடக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஜாதகத்துல. இப்போ உதாரணமா உபயலக்கணம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கு வந்து உபயலக்கணம்னு பேர். இந்த உபயலக்கணத்துல வந்து கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷம். என்ன கிரகங்கள் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம். அந்த கேந்திராதிபத்திய தோஷம்னு என்னன்னா இந்த காலர் அட்டன் பண்ணி உங்களுக்கு பயிற்சி அடுத்தது பயிற்சி சொல்லுங்க. ஹலோ வணக்கம், நீங்க இருந்து பேசுறீங்க சார்? ஆமா, மாட்டியில தான் இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே. யாரு கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க? ஓகே, டி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. தேதி நேரம் தெரியுமா உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. உங்க நட்சத்திரம் பேர் சொல்லி கேளுங்க. சரி, வயசு என்ன ஆச்சியா? சரி, 29 வயசு. கிருத்திகை நட்சத்திரம். நேசமா ரிஷபமாயா?
வால்யூம் சொல்லுவாருமா, ஒரு டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிட்டு பேசுங்க, உங்களுக்கு கேட்கும். அப்பதான் கேட்க. உங்களுக்கு டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா பார்த்து சொல்லுங்க. 14/9/1995 பிறந்த நேரம் இரவா மத்தியானமா? பிறந்தது பகலா இரவாமா? ஆமா. கார்த்திகை 1ஆம் பாதம், மேசராசி, தனுசு லக்னம். ஆமா, தனுசு லக்னம். வயசு 29 வயசு 7 மாசம் 7 நாள் ஆகுது நீங்க பிறந்த இன்னையோட. ஆமா, உங்களுக்கு ராகு திசையில சனி ஊதி நடந்துட்டு இருக்கு. இப்போ பணமே தங்க மாட்டேன். அதான்மா, உங்க ஜாதகத்துல வந்து தனகாரகன்னு சொல்லக்கூடிய நல்லா இருக்கும். என்ன அப்போ உங்களுக்கு வந்து ராகு திசை நல்ல திசை. ராகு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாய் கூட சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கு. என்ன அந்த ராகு திசையில என்ன புத்தி பார்க்கறப்போ சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி கிரகம் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல நல்ல இடத்துல இருக்கு. உங்களுக்கு திசையை நடத்தக்கூடிய ராகு கடந்த 1.5 வருஷ காலமா விரைய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு மீனத்துல. என்ன இந்த ராகு பயிற்சியானது இந்த ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானத்துல வருது. என்ன ஏப்ரல் 26க்கு அப்புறம் பண வரவுகள் நல்லா இருக்கும், தேவையில்லாத செலவுகள் குறையும். என்ன துர்க்கை என்னப்பா திருமணம் கேட்கிறேன். திருமணமா அவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கலத்திரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து நீசமாயிருக்கு. திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் வந்து நீசமாயிருக்கு. அதுக்கப்புறம் புதன் எந்த கதியில உட்கார்ந்துருக்குன்னா புதன் அஸ்தகமான நல்லா இருக்கு. சுக்கிரன் வந்து நீசமாகி அஸ்தமனமா ஆயிருக்கு. சுக்கிரன் தான் கல்யாணத்தை தரக்கூடிய கிரகம். நான் முதல்ல ஜாதகம் வரதுக்கு சொன்னேன், உபயலக்கணம் சொல்லக்கூடிய தனுசு, மிதுனம், மீனம் 4க்கும் 30 முடிஞ்சு 31 தான் கல்யாணம். ஆவணி மாசம் முடிஞ்சிருக்கீங்க, ஆவணிலே கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஐப்பசிக்குள்ள கல்யாணம் நடந்துடும். இந்த வருஷம் தலை தீபாவளி மாதிரி. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல வரக்கூடிய 7/5/2025 பூர நட்சத்திரம் சுக்கிரன். அந்த நட்சத்திரத்துல இவங்க யாகம் நடத்துறாங்க. என்ன அது சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஆண்டாளுடைய நட்சத்திரம். இந்த யாகத்திலே நீங்க கலந்துக்கலாம். 2025 செப்டம்பருக்குள்ள திருமணம் உறுதி பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நல்ல திசை அதெல்லாம் பார்க்கலாம். இதுல எவ்வளவுதான் சொல்ல முடியும். டிவில எவ்வளவு நிறைய காத்துருக்காங்கல்ல. திசை என்ன, பொண்ணு கருப்பா சிவப்பா ஒல்லியா இருப்பாளா, கொஞ்சம் உண்டா இருப்பாளா, எல்லாமே தெரியும். ஞாபகத்துல என்ன சிரிச்ச முகமா இருப்பாளா, சிறுசிறுன்னு இருப்பாளா, எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஓப்பனா பேச முடியாதுமா. இந்த நேயருக்கு முன்னால தொடர்பு கொண்ட நேயர் வந்து பாத்தீங்கன்னா பாளையங்குடியில இருந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து பொருளாதாரம் பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ பேசியிருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா பணம் தங்க மாட்டேங்குது, திருமணம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த 2 பேரும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா ரூபாய் மிக மிக குறைந்த கட்டணம், ரூபாய் 300 கட்டணத்துல இந்த நடத்தக்கூடிய ஜி2 மற்றும் மாட்டியை நடத்தக்கூடிய ஆன்மீக பிரம்மாண்டமான ஆன்மீக நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஹோமம் நடக்க இருக்கிறது. இந்த ஹோமத்திற்கான முன்பதிவுக்கு உண்டான எண் தயவுசெய்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 94 87 87 11 13. எனது ஒரு கோரிக்கை மாட்டி வைக்க என்ன இருக்கிறேன்னா, இவங்க வந்து திருமணத்துக்கு வச்சிருக்காங்க. அது கூட தன ஆகர்ஷண ஹோமம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வச்சிருக்காங்க. தன ஆகர்ஷணம் பண வரவு எல்லாமே இருக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஹோமத்தில் பங்கு கொள்ளக்கூடிய நபர்கள் 7/5/2025க்கு முன்பாக 6ஆம் தேதி இரவு வரைக்கும் உங்களுடைய முன்பதிவு அதோட நீங்க முடிச்சுக்கணும். இந்த 6ஆம் தேதியோட நீங்க முடிச்சு நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய எண் 94 87 87 11 13. மீண்டும் ஒரு முறை 94 87 87 1113 அப்படிங்கிற முன்பதிவு எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை சொல்லி ரூபாய் 300 கட்டணத்திற்கான பதிவை நீங்க செய்து கொள்ளலாம். இந்த ஹோமம் என்னெல்லாம் ஹோமம் நடக்குது அப்படின்னா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், திருமணத்திற்காக செய்யக்கூடிய சுயவர பார்வதி ஹோமம், அது ஒரு முக்கியமான ஹோமம். பணவரவிற்காக மகாலட்சுமி ஹோமம் இதுல நடக்கிறது. லட்சுமி உயர்வோம், மகாலட்சுமி ஹோமம், எதிரி தொந்தரவுகள் நோய் இதிலிருந்து விடுபடுவதற்காக சுதர்சன ஹோமம் நடக்கிறது. நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்காக ஆயுஷ் ஹோமமும் இதுல நடத்துறாங்க. சத்ரு சங்கார
சுப்பிரமணிய ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் இதை சேர்ந்து நடக்குது. இந்த ஹோமம் எல்லாம் பூர்த்தி பண்ணி ருத்ர அபிஷேகங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நீங்க வெறும் ரூபாய் 300 கட்டணத்துல ஒரு 4 வகையான பிரசாத பொருட்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி இதில் நீங்க பங்கு கொள்ளலாம். முன்பதிவு இருக்கு, நம்ம எங்களை தொடர்பு கொள்ளலாம். முன்பதிவுக்கு நேரடியாக போன்ல கிடைக்கல அப்படிங்கிறவங்க நேரில் வர இல்லாத தபால் மூலமாக கூட இந்த திவ்ய பிரசாதத்தை நீங்க வாங்கி கொள்ளலாம். முன்பதிவு மட்டும் கட்டாயம் அவசியம். கண்டிப்பா நடைபெறும். ஹோட்டல் ஆரியாஸ் திருநெல்வேலி சந்திப்பில் நடக்க இருக்கு. ஹலோ, நல்லது சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே, என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, டைம் சரி, காலையில் சாயங்காலம் அப்படி சொல்ல தெரியுமா? சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டு பண்ணி அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க முடியாது. சரி, உங்களுக்கு 33 வயசு, 11 மாதம் 19 நாள் ஆகுது. இன்னையோட நீங்க பிறந்து கேட்ட நட்சத்திரம் வருது. கேட்ட பார்க்குறீங்களா, மூலம் பார்க்குறீங்களா? கேட்ட. ஓகே, அப்போ அந்த ஞாயிற்றுல கேட்ட 4ஆம் பாதம் வரைக்கும் இருக்கு. ஐயா சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி. ஏன் உங்களுக்கு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, பிறந்த ஜாதத்தில் சித்திரை மாதம் இருந்திருக்கீங்க. சூரியன் உச்சமாக இருக்குது, சுக்கரன் ஆட்சியில் உட்காந்துருக்கு, 3ல் கேது செவ்வாய், குரு உச்ச ஜாதகம், சனி ஆட்சி, கிரகங்கள் பிளானட் பொசிஷனில் ரொம்ப நல்ல வலுவாக இருக்கு ஐயா உங்களுக்கு. ஏன் தொழில் உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கணுமே. பைசா இல்லைங்கிறது ரெண்டாவது. இப்போ கேளுங்க, உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிக்கிறது. ஆனால் அவங்க பார்த்தா யாரும் ஊரில் பணம் இல்லாத ஆள், வியாபாரம் தொழில் இல்லாத ஆள் சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே? அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிரகங்கள் வலுவாக இருக்குல்ல. அது உங்களுக்கு பிறந்த ஜாதகம் எல்லா கிரகம் நல்லா இருந்தாலும் மாந்தி செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கு. மாந்தி செவ்வாய் கிரகம் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. இந்த மாந்தி தான் உங்களுடைய அனைத்து கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் உங்களுடைய யோக தடையை உண்டு பண்ணுறது மாந்தி. அப்போ அந்த மாந்திக்கு பலன் பார்க்குறது எங்கே பார்ப்பாங்கன்னு மேக்ஸிமம் சவுத் சைடில் பார்க்குறது கேரளா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், மதுரை வர பார்ப்பாங்க. அந்த மாந்திக்குன்னு பார்த்தீங்கன்னா மாந்திக்கு மாந்தி கிரகமானது 2 தெய்வத்துக்கு தான் கட்டுப்படும். ஒன்று கருடாழ்வார், இன்னொன்று ஆஞ்சநேயர். என்ன மாசத்துல ஒரு சனிக்கிழமை கருடாழ்வாருக்கு தீபம் போட்டு மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க, நல்லபடியா வரும். சரியா? அடுத்த தசை இல்ல அவங்க பண்றாங்க, ஸ்பான்சர்ல சொல்லுவாங்க. ஆமாய்யா, கண்டிப்பாக பண்ணலாம். இதுல நீங்க எல்லா ஹோமத்திலையுமே நீங்க பங்கு பெற்றுக்கோங்க. யாகம் நடந்து சிவாச்சாரிய யாகம் சிவாச்சாரியாரை வச்சு ஹோட்டல் ஆரியாஸ்ல நடக்குது. முன்பதிவுக்கான நம்பர் சொன்னேன், நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி உங்க பெயர் நட்சத்திரத்தை சொல்லிக்கோங்க. G2 மற்றும் மா டிவி நடத்தும் மிக பிரம்மாண்டமான யாகம். இதுல பல பொருள் செலவுல பண்றாங்க. மக்களுடைய நன்மைக்காக ஒரு பிரசாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 300ன்னு. அதனால இது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேற எந்த மாவட்டத்திலையும் கிடைக்காது. ஏன்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது பலன் அதிகம். நீங்க தனியா போய் கும்பிட்டுட்டு வர்றதை விட நிறைய பேர் கும்பிடுற இடத்துல உங்களுடைய பங்கு பெறுவது பலன் அதிகம் தரும். கண்டிப்பா இந்த ஹோமத்துல பங்கு பெற்றுக்கோங்க. இதுல எல்லா விதமான ஹோமமும் நீங்க பங்கு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும். வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் தாமதமாகக்கூடிய லக்கணங்களை சொன்னோம். அதே மாதிரி சில நட்சத்திரங்களை வச்சு திருமணம் தாமதம்னா கண்டிப்பாக அதை வச்சு ஆகாது. பிறந்த ஜாதத்தில் யாருக்கெல்லாம் குரு நீசமாயிருக்கும், ஒரு நிமிஷம் லைன்ல இருக்குமா, யாருக்கெல்லாம் திருமணம் குரு பிறந்த ஜாதத்தில் குரு நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் மங்களம் சொல்லக்கூடிய மங்களகாரத்தில் செவ்வாய் நீசமானாலும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்துமா? சரி, திருநெல்வேலி டவுன். டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமா பாக்கியலட்சுமிக்கு? ஒரு நிமிஷம், ஒன்றுன்னா சொல்லுங்க, நான் அந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும் இல்லையா மொபைலில். 26/12 டிசம்பர் மாதம் வருஷம்
1973 பிறந்திருக்கீங்க. நேரம் தெரியுமா மேடம்? வெரி குட். அடுத்தடுத்து தொடர்புகளுடைய நேயர்கள் பாக்கியலட்சுமி மேடம் மாதிரி டான்னு நீங்கள் டேட்டும் டைம் சொன்னீங்கன்னா அடுத்த பலன் மிக துல்லியமாக கொடுத்துடலாம். மேடம் உங்களுக்கு 51 வயசு 3 மாதம் 25 நாள் ஆகுது இன்னையோட உங்களுக்கு பிறந்து. பூராடம் 4ஆம் பாதம் தனுசு ராசி துலா லக்னம் வருது. சரியாமா? அப்படியே சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே. உங்களுடைய கிரகநிலையானது துலா லக்னம், 3ஆம் பாவம் தனுசுல சூரியன் சந்திரன் புதன் ராகு, 4ல குருவும் சுக்கிரனும் மகரத்தில், 7ல மேஷத்துல செவ்வாய், 9 மிதுனத்தில் சனி கேது. உங்களுக்கு நடக்கூடிய திசை குரு திசையில கேது புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து வேலை திசையில வந்து கேது புத்தி நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த கேது புத்தியானு எது வரை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குரு திசையில கேது புத்தி 2026 மார்ச் வரை இருக்கு. இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலைன்னு சொல்லக்கூடிய குரு நல்ல திசைன்னு, குரு நல்ல திசை. அந்த குரு வந்து உங்களுக்கு பிறந்த இடத்துல பலம் இல்லாம நீசமாய் உட்காந்துருக்குமா. குரு வந்து நீசமாகி சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கு. இது பேர் கிரக யுத்தம்னு பேரு. இதுல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மாசம் ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உண்டான காலமா உட்காந்துருக்கு. குழந்தைகளால் மன கஷ்டம், என்ன மருத்துவ சூழல் அதிகமா இருக்கு இல்லையா? அப்படிதானே இருக்கு. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அடிக்கடி பண்ணுங்க. பசுமாட்டுக்கு ஏதாவது நாட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, அகத்திகீரை வாங்கி கொடுங்க. இந்த ராகு இது பயிற்சியா இருந்து வைகாசி 10க்கு அப்புறம் நல்லா இருக்குமா உங்களுக்கு. என்ன என்னம்மா? இல்லை ஒரு ஆளுக்கு ஒன்று தான். அடுத்த வாரம் முயற்சி பண்ணுங்க. ஓகே, அடுத்த வாரம் முயற்சி பண்ணுங்கம்மா. இந்த 7ஆம் தேதி 7/5/2025 நடக்கக்கூடிய ஹோமத்தில் நீங்கள் எல்லா உங்களுடைய கணவர் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் எல்லாத்துக்கும் நிவர்த்திக்கு மகா கணபதி ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமத்தில் பங்கு பெற்றிருக்கோம். குடும்ப தலைவர் பெயர் நட்சத்திரம் கொடுத்துக்கலாம், மற்ற பேரையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். குடும்ப தலைவர் பெயரை சொல்லி அந்த குடும்பத்துக்கே கூட பண்ணிக்கலாம். அதுக்குண்டான முன்பதிவு நம்பர் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஹோட்டல் ஆரியாஸ் திருநெல்வேலி ஜங்ஷன்ல இந்த ஹோமம் நடக்குதுமா. என்ன ஆமா, மிக குறைந்த கட்டணம் ரூபாய் 300 தான் கட்டணம். பெரிய அளவில் பொருள் செலவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹோமம் நடக்குது. 300 ரூபா கட்டணம். ஒரு அர்ச்சனை பண்ணாலே 100 ரூபா செலவாயிருது. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. கோயில்லமா ஒரு அர்ச்சனை பண்ணவே 100 ரூபா தட்சணையும் 100 ரூபா செலவு பழம் வாங்க வேண்டியிருக்கு. 300 ரூபாய்க்கு யாகம் நடத்தி உங்களுடைய பெயர் சங்கல்பம் பண்றாங்க. சரி, ரொம்ப நல்லது. G2 மற்றும் மா டிவி வழங்கும் ஜோதிட கேள்வி நேர பதில்கள். கோ ஸ்பான்சர் தாமிரா திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் காமதேனு திருமண தகவல் மையம் மற்றும் ஹோட்டல் ஆரியாஸ். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சொல்லுங்கம்மா. அதாம்மா உங்களுக்கு வந்துமா லக்னம் வந்து இது யாருக்காக உங்களுக்கு கேட்குறீங்க? யாரு கேட்குறீங்க? பையனு கேட்குறீங்க இல்லையா? அவருக்குமா லக்னம் வந்து மீன லக்னம். சரியா? ராசி வந்து துலா ராசி, 2ல கேது, சூரியன் 7ல கலத்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, 8ல வந்து ராகு சந்திரன் செவ்வாய், 9ல குரு. இப்போ சனி மகா திசை நடக்கிறதுமா. இந்த சனி திசை 2018 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடந்த 3 வருஷத்துக்குள்ள எங்கே கீழே விழுந்து இருந்துச்சாரம்மா? இந்த கடந்த 3 வருஷத்துக்குள்ள எங்கே கீழே விழுந்து விபத்து ஆச்சா? உப்புற விழுந்து எலும்பு தேய்ச்சுண்டா. சரி, என்ன செய்ய? அது என்னன்னு கேட்டீங்கன்னா விஷகன்னிகா தோஷத்தில் இருக்கு. அவருக்கு என்ன தோஷம்? விஷ கன்னி தோஷம் மாதிரி விஷ தோஷத்தில் உட்காந்துருக்கு. சக்கரத்தாழ்வார் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. என்ன சக்கரத்தாழ்வார் இருக்கு? சுதர்சனம் தான் சக்கரத்தாழ்வார். அதுக்கப்புறம் எப்பவுமே அவனுக்கு கையில ஏதாவது ரெச்சா இருக்கணுமா. இதுக்கு கையில ஒரு கயிறு கட்டுவாங்க தெரியுமா? இதுக்கு பேர் கங்கணம்னு பேர். இதுக்கு பேர் என்னது? கங்கண ரேகை. இது பேரு கங்கணம் இல்லையா? சபதம் எடுக்கிறோம் எப்பவுமே. இப்போ இந்த தடவை இந்த யாகத்தில் வாங்கி கயிறு கொடுப்பாங்க கட்டிங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு கோயில்லையோ ஒரு பெரிய ஆள்லையோ கயிறை வாங்கி அதை கட்டிக்கணும். இது பேர் ரெச்சான்னு பேர். சரியா? அது வந்து விபத்துக்களை தடுக்கக்கூடிய சக்தி உண்டு அவருக்கு. சரி, நல்ல திசை தான் நடக்கு. இப்போ அதில் கேது புத்தி நடந்துட்டு இருக்கு அவருக்கு. சனி திசையில கேது புத்தி. கேது வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, சனி விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கு லக்னத்துக்கு. செப்டம்பர் 15 அந்த கேது புத்தி முடியறது. செப்டம்பர் 15 அப்புறம் சுக்கர புத்தி வருது. அதுல இருந்தால் நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். கல்யாண தசை செப்டம்பர் 15 அப்புறம் தான் நேரமே வருது. பொண்ணே பார்க்க கூடாது.
ஏன்னா கேது பத்தியில் பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு போயிருவாங்க, மறுநாள் தான் அங்கேருந்து ஃபோனை போட்டு வேண்டாமா எனக்கு வேற இடம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுவான். ஆமாம், நேரில் போகும்போது பொண்ணு அம்மா அப்பாவுக்கு பயந்து எல்லாம் சரி சரிங்க முடியும், கடைசியில் பார்த்தீங்கன்னா வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேண்டாம் காரணத்தை சொல்லி கல்யாணம் நின்று போயிடும். ஆவணியில் பார்த்தா போகிறோம் என்ன, சரியா? சரி சரி. கணபதி தாமா பிரதானவங்களுக்கு கணபதி ஹோமத்தில் ஒரு பெயர் சீட்டு கொடுத்துக்கோங்க. நடத்தக்கூடிய 7ஆம் தேதி நடத்தக்கூடிய ஹோமத்தில் கணபதி, ஏன்னா கேதுவுக்கு அதிபதி கணபதினால கணபதி ஹோமத்தில் ஒரு பெயர் நட்சத்திரம் சொல்லி சீட்டு பதிவு பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே பண்ணுறாங்க பையனோட இந்த இப்போ பண்ணுறாங்க இல்லையா மா டிவியிலேருந்து, இந்த இப்போ 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹோமத்தில் இப்போ கேட்ட பையனுடைய பெயர் நட்சத்திரத்தை எழுதி கொடுத்து 300 ரூபா கட்டணம் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. அது அது ஒரு மிக சிறந்த பலன் தரும். பிரசாதம் வாங்கிக்கோங்க. முடியும்னே சொல்லலை, செப்டம்பர் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஜாதகமே எடுக்க வெளியே விடக்கூடாது. இப்போ ஜாதகம் பாருமா, கல்யாணத்துக்குன்னு இப்போ பார்க்க வேண்டாமா, கேது புத்தி நடக்கிறதுமா. கேதுல வரும்போது ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை கொடுத்துருவாங்களோ பொண்ணு வீட்டுக்காரன், தெரியாது கண்டுபிடிக்க. 35 வயசு ஆன பொண்ணுக்கு 25 வயசுன்னு ஜாதகத்தை டுபாக்கூர் ஜாதகம் சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துருவான். இல்ல பூத்த ஜாதகம் தான் இருக்கு, வயசை மறைச்சிருவான். இப்படி ஏதோ ஒண்ணு நடக்கும். இதுக்கு இவருடைய கேதுக்கு அப்படி நடக்கும். அப்படி ஏமாந்திராம இருக்கிறதுக்காக ஆவணி வரைக்கும் அமைதியா இருங்க. ஆவணியில பார்க்க ஆரம்பிங்க. சரி சரி, ஓகே ஓகே. ஹலோ, ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி நடத்தும் மாபெரும் மிக பிரம்மாண்டமான ஆன்மீக நிகழ்ச்சி வரக்கூடிய 7/5/2025 தேதி காலையில் 7 மணிக்கு ஹோட்டல் ஆரியாஸில் வச்சு நடக்க இருக்கிறது. என்னெல்லாம் ஹோமம்னா, திருமணம் நடக்காத, இதுவரைக்கும் திருமண தடை, திருமணம் தாமதமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுயவர பார்வதி ஹோமம் மற்றும் காரிய தடைகள் இல்லாமல் இருப்பதற்கு, காரிய தடைகள் நீங்குவதற்கு, நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆறதுக்காக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பண வரவுகள் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிட்டே இருக்கு, பண வரவு மிக மிக குறைவாக இருக்குங்கிறதுக்காக மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நோய் எதிர்ப்பு எதிரி தொல்லையிலிருந்து விடுவதற்காக சுதர்சன ஹோமம் மற்றும் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய ஹோமம் மற்றும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக ஆயுள் ஹோமம், இதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியாக ருத்ர அபிஷேகம், எல்லா பாவமும் நீங்கிறது ருத்ர அபிஷேகம் நடக்க இருக்கிறது. வரக்கூடிய 7/5/2025 ஹோட்டல் ஆரியாஸில் வச்சு ஒரு ஜாதகருக்கு ரூபாய் 300 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பதிவு செய்வதற்கான எண் 9487871113 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பெயர் நட்சத்திரம் சொல்லி முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நல்லது, என்ன பெயர் நட்சத்திரம் சொல்றீங்களா? டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமா ஐயா? சொல்லுங்க. 24/11 நவம்பர் மாதம் 91 1995. நேரம் அதான் கேள்வி. ஆமாம், இப்போ அம்மாட்ட கேட்டதோடு சரி, இனிமேல் மறக்கவே கூடாது. காலையில் 4:30 மணிக்கு பிறந்திருக்கீங்க. கேட்ட நட்சத்திரம் பார்க்குறீங்களா? 3ஆம் பாதம். வெரி ஆமாம், கேட்ட மூலமா? மூல நட்சத்திரம்னா 24/11/1995 தானே? பிறந்தாரா? காலையிலன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல காலையில் சொல்லும் போது கேட்ட இருக்கு, சாயங்காலம் போட்டோம்னா மூல முதல் பாதம் வருது. சரி, ஐயா சொல்லுவாங்க. மூல முதல் பாதம் உங்களுக்கு, லக்னம் மேச லக்னம், சரியா? சரி, உங்களுக்கு கேது தசை முடிஞ்சாச்சு, சுக்கிர தசை முடிஞ்சு, இப்போ சூரிய தசை நடந்துட்டு இருக்கு, சரியா? இந்த சூரிய தசை எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2022 ஆரம்பிச்சு 2028 வரை நடக்கும். சூரிய தசையில் இப்போ குரு புத்தி இந்த மார்ச்சோட முடிஞ்சு இப்போ சனி புத்தி ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஜாதக அமைப்புக்கு சூரியன் உங்களுக்கு லக்னத்துக்கு 8ல் போய் உட்காந்துருக்கு. 8ல் உட்காந்து புதன் 3ஆறு கூடிய சம்பந்தமாக இருக்கிறதுனால இது பேர் அபமிருத்து பயம்னு பேர்.
அபவிருத்த பயம்னா ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே உங்களுக்கு இருக்கும், எப்போ பார்த்தாலும் இருக்கா அப்படி? ஆமா, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அதான் பயம். கல்யாணம் முடிச்சா நமக்கு எல்லாம் சரியா வருமா, என்ன கல்யாணத்துக்கு பிரச்சனை ஆயிருமா, வந்தவ அம்மா கூட அனுசரிச்சு போவாளா, அந்த பயம்லாம் இருக்கு இல்லையா? அந்த பயம்லாம் வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஜாதகம் 2 கூடிய சுக்கிரன் நல்ல இடத்துல அம்மா கூட அனுசரிச்சு போகக்கூடிய பெண்ணா அமையும். சரியா? உங்களுக்கு சார் 4 கிரகம் சேர்ந்து இருக்கு தனுசுல. கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கும் இருக்கான். கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கும். 10ல் பலகோல் கூடின் பகரவன் சன்னியாசிக்கும் 4 கிரக சேர்க்கை. உங்களுக்கு கொஞ்சம் கல்யாண தாமதம்லாம் கிடையாது. உங்க ஜாதகப்படி இதுதான் கல்யாண வயசு. என்ன ஜென்ம நட்சத்திரத்தோடு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஆமா, 2026 பிப்ரவரிக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும். பிப்ரவரிக்கு அப்புறம் நல்ல ஜாதகம். சரி, அதெல்லாம் உங்களுக்கு 7ல் செவ்வாய் கண்டிப்பா ஹேண்டிகேப்ல நல்ல ஹெல்த்தியா உள்ள பெண்ணே அமையும், நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸா உள்ள பெண் அமையும். ஆனா நிறம் கொஞ்சம் புது நிறமா இருக்கும். நீங்க சிவப்பு கலரா வேண்டாம் எதிர்பார்க்க கூடாது. ஆமா, உங்களுக்கு வடகிழக்குல அமையும். என்ன வடகிழக்கு? ஓகே. அதான் சார், இந்த ஹேண்டிகேப்டுங்கிறத மனசில் நினைக்காதுங்க. கோபால்ஜின்னு ஒரு பெரிய ஆன்மீகவாதி இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார் அடிக்கடி. அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு, காதறந்த பையனுக்கும் மூக்கறந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பாரான். அதனால ஏதாவது உங்களுக்கு குறைவுள்ள அமையல, குறை இல்லாத பெண்ணே அமையும். உங்க ஜாதக அமைப்பு அப்படி. என்ன? ஆமா சார், ஆமா சார், தேங்க்யூ. அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய காலம் சட்டம் பண்ணிருக்கேங்க. நேரம் கருப்பு நிறத்துல பொண்ணு அமையும். என்ன கருப்பு நிறத்துல பெண் அமையும். இல்ல, அடுத்த கால் வெயிட் பண்றாங்க. இதுல இன்னைக்கு எவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ. யானைக்கும் எறும்புக்கும் ஜோடி சேர்க்கும் இறைவன் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஆமா, எந்த விதமான உடல் குறைபாடுகள் அங்க பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஜோடி இறைவன் கண்டிப்பாக வகுத்து வச்சிருக்காரு. கடல்ல இருக்கக்கூடிய உப்பையும் மலையில இருக்கக்கூடிய நாத்தங்க ஒண்ணு சேர்த்து வச்சிரும். கண்டிப்பா அதான் ஒண்ணு சேரும். கடல் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கய்யா. கடல் மிகப்பெரிய பள்ளம், மலை பெரிய உச்சி, அங்க உள்ள நார்த்தங்க இங்க உள்ள உப்பு சேரும். ஆமா, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு 27 லைன்ல இருக்கு சார். சரி, ஓகே. 27 சரி, 27 12 11 97 ஆங்கய்யா. 92. ஓகே, சரி. டைம் வெரி குட். இந்த மாதிரி எல்லா காலத்தையும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். பூராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசி மகர லக்னம் பார்க்குறீங்களா? பூராட நட்சத்திரம் பார்க்குறீங்களா ஐயா? 27/11 தானே? 27/11/1992 நட்சத்திரம் பூராடம் தான் இருக்குது. ஒன்று நட்சத்திரம் நீங்கள் தப்பாக சொல்லணும், இல்லை டேட்டை தப்பாக சொல்லணும். கரெக்டாக செக் பண்ணுங்க. ஸ்கூல்ல சேர்த்த சர்டிஃபிகேட் சொல்லிடுறாங்க, ஜாத்தில் இருக்க சர்டிஃபிகேட் சொல்லுங்க. நிறைய பேர் அந்த டேட்டா பர்த்னா ஸ்கூல்ல உள்ளது, ஆதார் கார்டில் உள்ளது, ரேஷன் கார்டில் உள்ளதுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் இதை இருக்கா அதான் சொல்லுங்க, அதான் நம்ம கரெக்டாக வரும். நீங்கள் இல்லை, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அந்த பழக்கத்துக்கு சிலருக்கு ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட்டா பர்த் இப்போ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்றாங்க. பழைய ஆட்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் முந்தி பிறந்த ஆட்களுக்குள்ள அப்படி இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கரெக்டாக வருது. முதல்ல என்ன சொன்னீங்க? ரைட். ஏன்னா இது ஒரு ஆமாம், இது ஒன்றும் இல்லை, நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு கையில் இருக்கக்கூடிய இப்போ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, மொபைலில் ஆப் வந்தாச்சு. மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தோடனே பக்காவாக ஜாதகத்தை எடுத்து கையில் கொடுத்துருவோம். அதனால் நேரடியாக டக்குன்னு நம்ம பலனுக்குள்ளே போகிறோம். உங்கள் ஜாதகம் 100 பக்கம் இதில் வந்துடும். 10 AM 11/10 திருப்பி நிதானமா பேசு. சரி, சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் கன்னி ராசி, வயசு 32 வயசு 5 மாசம். ஐயா பலன் சொல்லுவாங்க, கேளுங்க. ஏன் உங்க ஜாதகம் ஏன் மகர லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. ஓகேவா? லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், லக்னத்துல சனி, 5ல் கேது, 9ல் குரு,
சந்திரன் 10ல் புதன், 11ல் சூரியன், ராகு மாந்தி சேர்க்கை, 12ல் சுக்கிரன். இப்போ திசை என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பிறக்கும்போது செவ்வாய் தசை முடிஞ்சுது, ராகு தசை முடிஞ்சுது. இப்போ வந்து குருமகா தசை நடக்கிறது. 2017லேருந்து 16 வருஷம் 2033 வரை வேலை தசை நடக்கும். வேலை தசையில் சனி முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு இப்போ வந்து சுக்கர புத்தி நடக்கிறது. 2027 செப்டம்பர் மாதம் சுக்கர புத்தி நடக்கும். கலத்திரகாரன் சுக்கரன் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல ஒரு நீசம் பெற்ற கிரகம். அந்த 7ஆம் இடத்துல நீசம் பெற்ற கிரகம் கல்யாணத்தை தாமதமாகி கல்யாண திருமணத்தை தரக்கூடிய தசை புத்தியாக இருக்குது. என்ன கேட்குறீங்க இப்போ நீங்கள்? அதாவது ஏன் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து அமங்கலி தோஷமும் அமங்கலி சாபம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அமங்கலி சாபம்னா அப்பா கூட பிறந்தவங்களோ இல்லை தாத்தா கூட பிறந்தவங்களோ கணவர் இல்லாத ஆட்களுடைய சாபம். தெரியுமா? சரி, இந்த யாகத்தில் கலந்த ஊர் அம்பாளுக்கு ஒரு திருமாங்கலை வாங்கி கட்டி அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வைங்க, நல்லபடியாக திருமணம் நடக்கும். உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? விகேபுரமா? விகேபுரம் பக்கத்தில் என்ன அம்பாள் கோயில் என்ன இருக்கு? மாரியம்மன் இருக்கா இல்லையா? மாரியம்பாளுக்கு வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு திருமாங்கல்யம், அது 1/2 கிராமோ 1/4 கிராமோ 200 மில்லியன், அது உங்களுடைய வசதி வாய்ப்பு உங்கள் மனசை பொறுத்து என்ன. அதை வாங்கி புது வஸ்திரம் வாங்கி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி வஸ்திரம் சாத்தி திருமாங்கலத்தை கட்டி சக்கரை பொங்கல் வச்சுட்டு வைங்க. அது வந்து 45 நாளில் நல்ல பலன் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. நன்றி நன்றியா, நன்றி. பிரேக். ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி வழங்கும் நெல்லையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வரக்கூடிய 7/5/2025 காலையில் 7 மணிக்கு ஹோட்டல் ஆரியாஸில் வச்சு, இதில் வந்து சுயவர பார்வதி ஹோமம் மற்றும் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய ஹோமம் மற்றும் ருத்ர அபிஷேகங்கள் நடக்கவிருக்கிறது. பல ஆயிரம் லட்சக்கணக்கான ரூபாய் பொருள் செலவில் மிகவும் குறைந்த கட்டணம் ரூபாய் 300 மட்டுமே ஜாதகருக்கு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்ல விரும்பக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பெறக்கூடிய பணத்தில் அதில் ஏதாவது என்ன செலவு போக மிச்சம் வருதோ அந்த தொகையில் முக்கியமான தர்ம காரியங்களும் ஆன்மீக நிகழ்ச்சியில இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பலன்களை அள்ளித்தரக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியானது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்படும். திருமணமாகாதவர்களுக்கு சுயவர பார்வதி ஹோமம், காரிய தடை நடக்கிறவங்களுக்கு கணபதி ஹோமம் மற்றும் தனவரவுக்கு மகாலட்சுமி ஹோமம், நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு சுதர்சன ஹோமம், எதிரி தொந்தரவு, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஜெயிக்கிறதுக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் மற்றும் எல்லா சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ருத்ராபிஷேகம் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. அதை நீங்கள் கலந்து கொள்ளுமாறு, முன்பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், பெயர் பரமேஷ். ஓகே, 21/8/1994. 21/8/94. ஓகே, டைம் 9 மணி. 9? ஆமா. இரவா? இரவு. 21/8/94 இரவு 9 மணி. சதய நட்சத்திரம், முதல் பாதம், கும்பராசி, மீன லக்னம் வருது உங்களுக்கு. 30 வயசு 8 மாதம் ஆகுது. இன்னையோட கரெக்டாக நாள் கணக்கே இல்லை. இன்னையோட 30 வயசு 8 மாதம். குரு திசையில் ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய 30/11/2026 வரைக்கும் ராகு புத்தி. ஐயா பலன்னு சொல்லுவாங்க, கேளுங்க. ஏன் பிறந்த ஜாதகத்தில் வந்து மீன லக்னம் 2ல் குடும்பஸ்தானத்தில் கேது மாந்தி, 4ல் செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ல் நீச கிரகம் சுக்கிரன் சேர்க்கை, அதே மாதிரி 8ல் வந்து குரு ராகு சேர்க்கை, 12ல் சந்திரன், லக்னத்துக்கு முன்பின் பாப கிரகம், ஆயுள் தீர்க்கம். இப்போ திசை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இப்போ வந்து வேலை திசை வந்து 2024லேருந்து அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சு இப்போ ராகு புத்தி நடந்துட்டுருக்கு. வேளன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ராகு கூட சேர்ந்து உட்காந்துருக்கு. எங்கே வேளன் குருவானவன் சேர்ந்துருக்கு. இது பேர் குரு சண்டால தோஷம்னு பேர். அதுக்கப்புறம் 7ல் வந்து சுக்கரன் தனிச்சிருக்கு. இது பேர் காரகோ பாபநாஸ்தி அப்படின்னு ஒரு பேர் கிரகம் இருக்குது. தாமத திருமணத்தை தரக்கூடிய ஜாதகம். உங்களுக்கு வந்து இந்த பிறந்த மாதம் செப்டம்பருக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கு, அது நல்ல. மற்றபடி ஜாத யோகமான ஜாதகம். நீங்கள் என்ன கேட்குறீங்க இப்போ? ஆமாம், திருமணம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ல் சுக்கரன் இருக்கு இல்லையா, செவ்வாயெலாம் 2வது பிரச்சனை கிடையாது. 7ல் சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து அது பேர் காரகோ பாபநாஸ்தின்னு பேர். கலத்தர காரகன்
களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் அது காரகோ பாபநாசி, அது முக்கியமான ஒரு காரணம் ஜாதகத்தில். மற்றபடி செவ்வாய் இருக்கிறதால நிறையவே இருக்கும் ராகுல, அதில் ரெண்டாவது விஷயம். குரு கூட சேர்ந்த ராகுக்கு பெரிய தோஷங்கள் கிடையாது. திருச்சி ஸ்ரீரங்கம் போய்ட்டு ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க என்ன. அப்புறம் அங்கே ஒரு பிரம்மச்சாரிக்கு வஸ்திரதானம் கொடுங்க. அப்புறம் இந்த யாகத்திலையும் கலந்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர் ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி. ஸ்கோ ஸ்பான்சர் தாமிரா திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் உழவர்கள் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் காமதேனு திருமண தகவல் மையம், ஹோட்டல் ஆரியாஸ். ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பின் இந்த நிகழ்ச்சி தொடரும். உங்களுடைய அம்மாவுக்கு கேட்டிருக்கீங்க, உங்கள் அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டாச்சு. அதுக்கான அம்மாவுக்கான பலன் சொல்லுவாங்க, ஐயா கேளு. என் அம்மாவுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம், சரியா? ஜாதகம் வந்து ஆயுள் தீர்க்கம், தொடர் சங்கிலி யோகம்னு பேர். லக்னத்துலேருந்து வரிசைய பாவத்து கிரகங்கள் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அந்த திசை வந்து சனி மகாதசை நடக்கிறது. சனி மகாதசை நடந்து அதோட 7.5 சனி சேர்ந்து இருக்கு, சரியா? அதில் வந்து சனி திசையில் இப்போ வந்து செவ்வாய் புத்தி நடந்துருக்கு. சனி பேர் மந்தன். சனி கிரகம் திசையோ கோச்சாரத்தில் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வாத சம்மந்தப்பட்ட நோய்கள், கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துடும். எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு கட்டுப்படும். அப்புறம் தான் கொஞ்சம் திருப்பி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்குது. எப்போ தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. 2026 மார்ச்சில் தீரும். ஓகேவா? அதில் வந்து இப்போ செவ்வாய் புத்தி நடக்கிறதுனால கடந்த ஒரு 11 மாதம் வலி வந்து அதிகமாக இருக்குது. கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு வயிறு புண்ணாயிடுது இல்லையா? ஜூலை 10க்கு அப்புறம் அந்த செவ்வாய் புத்தி ராகு புத்தியிலிருந்து நோய்களுடைய தாக்கம் குறையும், சரியா? மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பைரவர் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க என்ன. நாங்குநேரில் வானமாமலை பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நாங்குநேரில் வானுமாமலை பெருமாள் தோத்தாத்திரிநாதர்னு பேர் அவருக்கு. தமிழ இந்தியாவிலேயே எல்லா இடத்துலையும் தண்ணி கிணறு தானே பார்த்துருப்பீங்க. இங்கே எண்ணெய் கிணறு உண்டு. எண்ணெய்க்கு கிணறு, எண்ணெய் கிணறுல பெட்ரோல்லாம் கேட்டுறாங்க. எண்ணெய் கிணறு வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லை 2 தரம் வந்து அந்த சுவாமிக்கு வந்து சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்தை பண்ணுவாங்க. அந்த சுத்தமான நல்லெண்ணெய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணது நேரம் எங்கே வரணும், பூமிக்கு கீழே ஓடி ஒரு கிணத்துக்கு வந்து உள்ளது கிணறு. எத்தனை வருஷம் ஆனாலும் கிணத்துல அந்த எண்ணெய் கெட்டு போகாது. எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, தைலம்னு சொல்லணும். கடையில் நம்ம கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய் மாதிரி சொல்லக்கூடாது. என்ன அது பேர் தைல பிரசாதம். அந்த தைலத்தை வாங்கி ஏதோ ரூபா கொஞ்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், 50 100 தெரியல. அதை வாங்கி அம்மாவுக்கு கொஞ்சம் தைலத்தை போட்டுங்க, நோய் தன்மை குறையும், சரியா? ஏன்னா ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு. என்ன சரி, ஓகே. நல்லா ஞாபகம். கோயில் எந்த கோயில் சொன்னேன்? எந்த ஊரு? நாங்குநேரி. ஆமாம், தேங்க்யூ. யாருக்கு? இல்லை, சரியாயிரும். சரியாரியா? நல்ல அம்மா மேல ரொம்ப பாசமாக இருக்கேன். சரியாயிரும். தூளு அம்மாவுக்கு கிரகமாளி யோகம். 10 வீட்டு வாடகை வரணும். கமர்ஷியல் ஜாதகம், கமர்ஷியல் பில்டிங் வாடகை வந்துட்டு இருக்கும். நல்லா இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நேயர்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லி உங்களுடைய பலனை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட நிகழ்ச்சி. திருநெல்வேலியில் 33 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ். சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர்ஸ், இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஜி ஸ்கொயர். இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனமானது திருநெல்வேலியில் தச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையிருப்பில் அவங்களுடைய லே அவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவோடு இருக்கக்கூடிய ஒரு லே அவுட். இது மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு எவ்வளவு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், ஒரு நிமிஷம் லைனில் இருக்கேன், எவ்வளவு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், அப்புறம் எவ்வளவோ ஒரு நம்மளுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி ஒரு பொண்ணுக்கு நல்ல ஆடம்பரமாக ஒரு கௌரவமாக திருமணம் பண்ணணும்னு நினைத்தாலும் கூட, அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு பூமி கொடுத்து அனுப்புவது அப்படிங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய வழக்கத்தில் இல்லாமல் போச்சு. திருநெல்வேலியில் சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய தச்சநல்லூரில் கரையிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட் வாங்கி திருமணம் ஆகக்கூடிய உங்கள் பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்தீங்கன்னா
ஆண்டாண்டு காலத்துக்கும் 1000 வருட பயிர் திருமணம், 1000 காலத்து பயிர் திருமணம்னு சொல்றது போல 1000 ஆண்டுகளாக அந்த சொத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு கூடும். அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடியிருக்க வீடு, அவங்களுக்குன்னு அந்த பெண்ணுக்குன்னு ஒரு பூமி இருக்கும்போது அவங்க புகுந்த வீட்டில் ஒரு கௌரவமாகவும் அவங்களுடைய வம்ச வாரிசுகளுக்கு அது ஒரு பலனாகவும் இருக்குங்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு G2 வழங்கும் புதிய லே அவுட். டிடிசிபி அப்ரூவ்டு, தச்சநல்லூர், திருநெல்வேலி, கரையிருப்பில் இருக்குது. தயவுசெய்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவர்கள் மற்றும் மா டிவி மற்றும் இதர ஸ்பான்சர்கள் கோட்டல் ஆரியாஸ் இணைந்து வழங்கக்கூடிய 7/5/2025 ஆண்டு நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வரக்கூடிய 7ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான யாகம் ஆன்மீக நிகழ்ச்சி. உங்கள் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஹலோ ஹலோ வணக்கம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க மேடம்? வெரி குட். சொல்லுங்கள், யார் கேட்குறீங்க? டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள். டைம் மேடம்? பொண்ணில் போடுறது மண்ணில் போடுவாங்க, அதே மாதிரி பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. 4:40 காலையில் இல்லையா? 8/4/1988 4:40 AM. மூல நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசி. கும்ப லக்னம் 37. என்னம்மா? காலையில் 4:40. அதுக்கு கொஞ்சம் முந்தி இருக்காமா? 4:40க்கு மூலம் வந்துருதுமா, கொஞ்சம் அட்வான்ஸ் போனால் போராட வரும். இல்லை ஜாதகம் எங்கே கணிச்சேன்னு கேளுங்க. எங்கே கணிச்சதுமா? நீங்கள் கணிச்சது திருக்கணிதமா, வாக்கிய கணிதமா, திருக்கணித பஞ்சாங்கமாமா நீங்கள் கணிச்சது? சரி, பிறந்தது எந்த ஊரில் கேளுங்க. பிறந்த ஊர்? ஜாதகம் தப்பா, லக்கண சந்தி நட்சத்திர சந்தி ஜாதகத்தில் ஜாதகத்தை வந்து இப்போ இதில் என்ன வருது? மூலம் 1ஆம் பாதம் வருதுமா நம்ம கணக்குக்கு. அவங்க என்ன போடுறாங்க? பூராட 4ஆம் பாதம் பார்க்குறீங்க இல்லையா? சரி, அது எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுலாங்க தெரியாது. ஆனால் மூலம் தான், நீங்கள் வேணால் போராட வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். சரியா? மூலம்னாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மூலம்னாலும் நல்லா தான் இருக்கு. மூலம் வந்து சரஸ்வதியினுடைய நட்சத்திரம். மூலம் யார் நட்சத்திரம்? சரஸ்வதி அம்பாளுடைய நட்சத்திரம் தான் மூலம். பொதுவாக மூலம் வந்து ஞானகாரகம். மூலம்னாலே நல்ல பிரைட்டாக நல்ல படிப்பு வசதி எல்லாமே நல்லபடியாக அமையும். மூலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். சரியா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 37 வயசு முடிஞ்சாச்சு, 38ஆவது வயசு நடக்கிறது இல்லையா? அப்போ திசை என்ன நடக்குதுன்னா, பிறக்கும் போது கேது திசை முடிஞ்சது, சுக்கிர திசை முடிஞ்சது, இப்போ வந்து சூரிய திசை முடிஞ்சு இப்போ சந்திர திசை நடந்துட்டு இருக்கு. 2020 இருந்து 2030 வரை சந்திர திசை. சரியா? அந்த சந்திர திசையில் இப்போ வந்து சனி புத்தி நடக்குது. சந்திரன் நல்ல திசையான சந்திர திசை உங்கள் லக்னத்துக்கு 6 திசை. அந்த 6ஆம் பாவாதிபதி சனி சம்பந்தப்பட்ட சந்திர திசை வந்து பானுமத்திம தோஷத்திலாகி தேவையில்லாத ஒரு பயமும் பதட்டமும் இருந்துட்டு இருக்கு. பெண்ணுக்கு பெண் எதிரி இந்த மாதிரி கடந்த 5 வருஷம் ஏதாவது பிரச்சனைகளே ஓடிட்டு இருக்கு குடும்பத்தில் இல்லையா? அப்படிதானம்மா? நீர் சம்பந்தப்பட்ட நோய், துர்நீர் உபாதைகள் உடம்புல இருக்கு இல்லையா? பௌர்ணமி தூரம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. என்ன உங்களுக்கு ரகணத்துல மாந்தி, அதனால விஷ பயம் விஷ சூன்யம் உட்காந்துருக்கு. கருட பத்தின ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை படிங்க. சரி, வேற என்ன கேக்குறீங்க? பயம் இல்லை, நான் தான் நீங்க பயப்படுன்னு சொல்றேன். பயமே இல்லை, ஆனா சின்ன பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியும். சரியா? நோயை பத்தி பயப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்கு, நோய் நிவர்த்தி உண்டு. நிவர்த்தி இன்னும் ஜாத நிவர்த்தின்னு ஒரு கட்டம் இருக்கும். அந்த நிவர்த்தி உண்டுன்னா நிவர்த்தி ஆயிரும். நீங்க அம்மா அர்ச்சனை பண்ணும்போது முதல்ல பூராடமா மூலமான கரெக்டா செக் பண்ணிட்டு எழுதுங்க. இல்லைன்னா தபால் அட்ரஸ் மாத்தி போட்டா தபால் மாத்தி போயிரும் இல்லையா? அது மாதிரி கோயில் நீங்க அர்ச்சனை பண்ணும் போது உங்களுக்கு மூலம் வருது, இங்க துல்லியமா இருக்கும். பூராடம்னு கல்யாணத்துக்கு மரத்தில் இருக்கா ஜோசியர் நைஸா உங்களுக்கே தெரியும், பூராடம் போட்டு விட்டுருப்பாரு. சரியா? இது நமக்குள்ள இருக்கட்டும், தெளிவு பார்த்துட்டு தெளிவுபடுத்திட்டு அப்புறம் அர்ச்சனையை கரெக்டா உங்க நட்சத்திரம் பண்ணாதான் செல்லும். சொல்ல புரியுதாமா உங்களுக்கு? இதெல்லாம் நோய் போன்னு சொல்லி கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கு, நட்சத்திரத்தை மாத்தி வச்சிருக்கீங்க, அட்ரஸ் மாறி போயிருக்கு. சரியா? ஓகே, சரி, தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக அதில் அதாவது இதுதான் அட்ரஸ் மாற்றி போயிடும் ஐயா. ஒரு கரெக்டாக எளிமையாக புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நட்சத்திரம். ஆமாம், அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு ஜோசியர்கிட்ட யார்ட்டையா கொடுத்து செக் பண்ணுங்கள், மூலம் தான் வரும். சரியா? இங்கே நேரில் ஃபோன் பண்ணிட்டு வாங்கப்பா. ஃபோன் கால் பண்ணிட்டு வாங்க, நேரில் வாங்க, ஜாதகம் கணிப்பு. நல்லது, வணக்கம்.
நிறைய முதல்ல எதுக்காக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னேன், எதுக்காக உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாங்கி நாங்கள் போட்டு பார்த்து இந்த பலன் சொல்கிறோம். அக்யூரசி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், ஒரு நட்சத்திரமே தவறாக இருக்கும்போது அக்யூரசி போயிடும். செய்யக்கூடிய பலன்கள் எல்லாமே தவறாக இருக்கும். ஜோதிடத்தையும் ஜாதகம் தப்பாக இருக்க கண்டு நட்சத்திரம் தப்பாக இருக்க கண்டு ஜோதிடத்தை குறை சொல்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் அதை செக் பண்ணி பார்த்து சொல்லக்கூடியது. அடுத்த நேயர் எங்கேருந்து அழைக்கிறார் பார்க்கலாம். ஹலோ. சொல்லுங்க சார், யார் கேட்குறீங்க? அப்பாவுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? சொல்லுங்க. 15 இது யாரு கேக்குறீங்க? அக்கா. அப்பா அந்த மாதிரி கேட்டது வேற ஒன்றும். அக்கா 15/94 டைம். அக்கா பேர் என்ன? 8:30. 10/5/1994 காலை 8:30. பரணி நட்சத்திரம், 2ஆம் பாதம், மேசராசி, மிதுன லக்னம். ரைட், வெரி குட். 30 வயசு, 11 மாசம் 11 நாள் ஆகுது இன்னையோட. பையா பலன் சொல்லுவாங்க, கேளுங்க. லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து மேச ராசி. இவங்க பிறந்த வந்து அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்காங்க. ஓகேவா? அமாவாசை யோகத்தில் இவங்க பிறந்த கர்ணம் என்ன கர்ணம்னு கேட்டிங்கன்னா சௌபாகிய கர்ணத்தில், சதுஷ்பாத கர்ணத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ ஜாதகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்குது. இப்போ நடக்கூடிய திசை பிறக்கும்போது சுக்கரன், குட்டி சுக்கரன் முடிஞ்சது, சூரியன் முடிஞ்சது, சந்திர தசை முடிஞ்சு இப்போ செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு. இந்த செவ்வாய் தசை எப்போ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து 2022 ஆரம்பிச்சு 2029 வரை செவ்வாய் நடக்கும். அந்த செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது, தொழில் ஸ்தானத்தில் நல்ல இடத்துல இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே எங்களுக்கு ஏதாவது இங்கே வடு, ஏதாவது சின்ன வெட்டுக்காயம், ஏதாவது காயம், தழும்புகள் உண்டா? இங்கே முகத்தில் உண்டா? ஓகே, ஹலோ கேளுங்க. ஹலோ கேட்குறீங்களா? ரைட், இருக்கு இல்லையா? தழும்பு இருக்கு இல்லையா? சந்தோஷம், அது இருக்கட்டும். நல்லா. இப்போ என்ன கேட்குறீங்க உங்களுக்கு? அதான் இவங்க ஜாதகப்படி கண்டிப்பாக 2 ஆண் குழந்தை உண்டு. அவர் அத்தானுக்கு என்னென்ன தலைவர் மாப்பிள்ளைக்கு? உத்தரம் சிம்மமா கன்னியா? சிம்மமா கன்னியா? கன்னி ராசி. இந்த குழந்தை தாமதமாக வர்றதுக்கு என்ன காரணம்? 2 விதமான காரணம். ஒன்று, அக்காவுக்கும் அவங்க அத்தானுக்கும் வந்து 6-8 ராசி, சஷ்டாஷ்டகம்னு பேர். பெண்ணுடைய ராசிலேருந்து ஆண் ராசி சஷ்டாஷ்டக தோஷமாக இருக்கிறதுனால கல்யாணம் தாமதமாக இருக்கும். 1. 2வது, இவங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்தில் வந்து குருவும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கு. என்னது? குருவும் ராகு, குரு சண்டால தோஷம்னு பேர். இருந்தாலும் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி நல்ல இடத்துல இருக்கு. இவங்களுக்கு வருது இந்த மாதம். ஓகேவா? 2026க்குள்ள குழந்தை ஜெனிக்கும். ஒரு சர்ப்பசாந்தி எங்கேயா பண்ணிக்கும். சரியா? சர்ப்பசாந்தி கோயிலில் தான் பண்ணுவாங்க. சங்கர கோயிலில் பண்ணலாம், நாகராஜா கோயிலில் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் சந்தான கோபால சோமமும் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. உறுதியாக இருக்கு. தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம், குரு பலம் இருக்கிறதுல ஆண் வாரிசும் உண்டு. தேங்க்யூ. தேங்க்யூ. G2 மற்றும் மா டிவி வழங்கும் ஜோதிட கேள்வி நேரங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணித்து பலன் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. எஸ். சங்கர சுப்ரமணியன் ஜோதிஷமணி 33 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஐயா அவர்கள் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயர் எங்கிருந்து அழைக்கிறாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருக்கவா? சொல்லுங்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சரி, சரி, ரைட்டு. டைம்? வெரி குட். 44ஆமா? காலை 6:44. 9/2/1986. யாருக்கு இது? உங்களுக்கு தானா?
பெயரு அழகு சுந்தரம். பிறந்தது 9/2/1986 காலையில் 6:44. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், முதல் பாதம், மகர ராசி, மகர லக்னம். சரிதானா? 39 வயசு 2 மாசம் 12 நாள் ஆகுதுமா இன்னையோட அவர் பிறந்து. ஆமா, குரு தசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. பலன் ஐயா சொல்லுவாங்க. 40 வயசு வருது இல்லையா, 40ல நல்ல குணம் வரும்பாங்க. சரி, 40ல நல்ல குணம் அதை மாத்தி சொல்லுவாங்க. சரியா? அம்மா பிறந்து வந்து அமாவாசையில பிறந்திருக்காரு. என்னது? அமாவாசையில பிறந்திருக்காரு. பிறந்த அமாவாசையில கர்ணம் வந்து நாகவ கர்ணத்துல பிறந்திருக்காரு. நல்லது. நாகவ கர்ணம், நாகம் பாம்பு கர்ணத்துல பிறந்திருக்கார். சரியா? அது தை அமாவாசை அன்னைக்கு. புரியுறதா நான் சொல்றதுமா? தை அமாவாசையில பிறந்தா நல்லது. அவங்களுக்கு ராஜதந்திரம் இருக்கும். அது தெரியல. அது இல்லாம வேற ஒண்ணு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். சரியா? இப்போ அவருக்கு வந்து ராகு தசை முடிஞ்சு, வேள தசை முடிஞ்சு, சனி மகா வேள தசை வந்து 2025 செப்டம்பரோட முடியுதுமா. அப்போ தசை விடுதல் நடக்கிறதுமா அவருக்கு. அதாவது ஒரு திசை விட்டு ஒரு திசை ஏற்கிறது வேள திசை. இந்த திசை சுமாரான திசை. அடுத்து வரக்கூடிய திசை சனி யோக திசை. 2025 செப்டம்பருக்கு அப்புறம் நல்லா இருக்கும். 7.5 சனி முடிய போறது. போக்கு சனி நல்லா செஞ்சுட்டு போக இருக்கு. சனி எப்போ முடிய போறது? 7.5 வருஷம் இல்லையா? அந்த 7.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 6.5 வருஷம் முடிஞ்சாச்சு. இந்த 6.5 வருஷத்துல சொந்தம் பந்தம் பகை, அப்படித்தானே? உற்றார் உறவினர் பகை, நாடு விட்டு நகரம் ஏறுவான்னு சொல்லி சொந்த பந்தெல்லாம் பகையாகி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா சண்டை சச்சரவு கோர்ட்டு இல்லையா? அப்படிதானமா நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. குழந்தை கொடுக்க சரியா வந்துடும். ஓகேவா? தொழில் வந்துமா அவருக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவு நல்ல, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு வருது. திசை விடுதல் ஆவணிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். ஆவணியோட பொறுமையா இருந்துட வேண்டியதான். சரியா? செப்டம்பர் 10 பரிகாரம் சொன்னேன் இல்லையா? குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொன்னேனே. குலதெய்வம் என்னது? குலதெய்வம் என்னது? எந்த ஊர் சுடலை? சுடலைக்கு வந்து வாங்கி வைக்கணும். சுடலைக்கு படையல் போட்டு சுருட்டு வாங்கி வைக்கணும். நாட்டு சாரம் இப்போ வர்றதில்லை, அதனால் நாட்டு சாரம் வைக்க முடியாது. என்ன ஒயின் வாங்கி வச்சு கும்பிடு. இன்னும்மா மாட தேவைகளுக்கு இதெல்லாம் உண்டு. சரி சரி, தேங்க்யூ. சுயவர பார்வதி ஹோமம், கணபதி ஹோமம், குறிப்பாக நவகிரக ஹோமம், திருமணம் ஆகாதவர்களுக்கு சுயவர பார்வதி ஹோமம் வரக்கூடிய 7/5/2025 ஹோட்டல் ஆரியாஸில் வச்சு நடக்க இருக்கிறது. ஜி ஸ்கொயர் மற்றும் மா டிவி மற்றும் கோ ஸ்பான்சர்ஸ் தாமிரா, காமதேனு தகவல் மையம் மற்றும் ஹோட்டல் ஆரியாஸ் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வரக்கூடிய 7ஆம் தேதி இருக்கு. நேயர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நம்ம சந்திப்போம். லாஸ்ட் லக்கி காலர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு சார். டிவி வால்யூமை நல்லா கம்மி பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். என்ன சார்? டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணுங்க சார். நல்லா கம்மி பண்ணிங்க. வீட்டில் போட்டுருங்க. நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகே சார்? டிவி வால்யூமை நல்லா கம்மி பண்ணுங்க, இல்லை வீட்டில் போட்டுங்க. லைன்லேயே இருங்க சார், லைன்லேயே இருங்க. அதே மாதிரி இந்த சுயவரபாதனுடைய மூல மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முக ஹிருதய மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. விளக்கத்தை சொல்லுங்க. ஆமா, ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்ய முக ஹிருதய மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு மந்திரம். இதுல நிறைய ரகசியங்கள், வேத ரகசியங்கள், பீஜாச்சரங்கள்லாம் இருக்கு. அதை வெளிப்படையா பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர நியமனமா இருந்தாலும் கூட, ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் திருமண தடை இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அந்த வது மற்றும் வரனை இழுத்து, ஆக்கர்ஷய அப்படின்னா இழுத்து கொண்டு வருதல், ஆக்கர்ஷணம் செய்தல் அப்படின்னா வசியம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஆக்கர்ஷணம் அப்படிங்கிறது இழுத்து கொண்டு வரும். திருமணமாகாத பெண்ணுக்கு கணவரை இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மையையும், திருமணமாகாத ஆணுக்கு பெண்ணை இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மையும், அதாவது இன்னாருக்கு இன்னார் தாங்கிறது சாஸ்திர நிர்ணயம் இருக்கும். பட் கிரகங்களுடைய தடையினால அவங்க இணைய முடியாமல் இருக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கும். அந்த இன்னாருக்கு இன்னார்னு வகுக்கப்பட்ட நியதிக்குண்டான ஆண் பெண்மை இணைத்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த சுயவர பார்வதி அம்பாள். சுயம் வரம், சுயவரம்னா திருமணம் அப்படின்னு இன்னொரு பொருள். சுயவர பார்வதி அம்பிகா ஹோமம் நடத்தி அந்த ஹோமம் செய்கிறதுனால் அந்த திருமண தடை நீங்கி திருமண பாக்கியத்தை தருகிறது இந்த ஹோமத்தினுடைய பலன் அப்படிங்கிறது முக்கியமானது. ஹலோ ஹலோ,
வணக்கம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். சொல்லுங்க, என் பேரு மகாலிங்கம். ரைட்டு. 14 ஜூன் மாதம் 62வது வருஷம். ஆ, நேரம்யா நேரம் பிரம்மமுகூர்த்தத்தில் பிறந்திருக்கார். ஐயா, சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் துளாராசி வருதுங்கய்யா. சரி, ரைட் விட்டுருக்கு. அது தப்பா டேட்டா. அப்போ டேட்டு தப்பாக இருக்குங்க. லைசன்ஸ் உள்ள டேட்டா சொல்லிடுவார். ரைட் இருக்கட்டும். வயசு என்ன? ஐயா, உங்களுக்கு வயசு 62 வயசு ஆகுதுங்க. 62 வயசு முடிஞ்சாச்சு. 14 சொன்னீங்க. 17 பார்க்கவா? 17னா கேட்ட வருது. 18 போடணும். 16 போட்டோம்னா அனுஷம் வருது. 16 போடணும். அப்போ 16/6/92 வருது. என்ன? சரி சரி. அதிகாலை 4:40 உங்களுக்கு டேட்டு 14 இல்லை 16. சரியா? அப்போ அனுஷ நட்சத்திரம் அனுஷம் முதல் பாதம் விருச்சிக ராசி ரிஷப லக்னம் 62 வயசு 10 மாதம் 5 நாள் ஆச்சு இன்னையோட. உங்களுக்கு வந்து இப்போ சூரிய திசையில் குரு புத்தி நடக்குது. மிச்சம் ஐயா சொல்லுவாங்க, கேளுங்க. ஐயா, 60ஆம் வயசு வந்து உங்களுக்கு கண்டா முடிஞ்சது என்ன? பீமகண்டா முடிஞ்சது 60 to 61. சரியா? 60 சாந்தி பண்ணலாம், கழிச்சலாம். ரொம்ப சந்தோஷம். அது பண்ணது நல்லது. இப்போ வந்து திசை சொன்ன மாதிரி இப்போ சனி திசை முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, இப்போ வந்து சூரிய திசையில் நடந்துட்டு சூரிய திசை 2029 வரை இருக்கும். எப்போ ஆரம்பிச்சு? 2023 ஆரம்பிச்சு. சுக்கிர திசை 20 வருஷம் நல்லா இருந்தது. என்ன, அது முடிஞ்சாச்சு. சூரியன் நல்ல சூரியன் தான். பிறந்த மாதம் பிறந்த நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். சரியா? சூரியன் வந்து உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்குன்னா வாக்கு ஸ்தானத்தில் இருக்கு. எங்கே? வாக்கில். அந்த வாக்குஸ்தானத்துல பேசி சம்பாதிக்கிற வசூல் பண்ணக்கூடிய தொழிலெலாம் நல்லா இருக்கும். பணம் வசூல் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அதுக்கப்புறம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி தொழிலெலாம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஜென்ம நட்சத்திரத்தில் சிவனை கும்பிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டே வா. என்னையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஒரு கருப்பு கலர் ஆகாது. ஓகேவா? ஹலோ, 60 வயசு ஆயிரத்துல நவரத்ன மோதிரம் போடலாம். நீங்க என்ன 60 முடிச்சால் பௌத்திர மோதிரம் போடணும், இல்ல நவரத்ன மோதிரம் போடணும். என்ன? அப்ப நல்லா மாதிரி இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கலாம். 60 தாண்டியாச்சுனாலே வருஷா வருஷம் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். எங்க உங்க வீட்லயோ வெளியிலயோ இதே மாதிரி சத்சங்கத்திலயோ 60 தாண்டினாலே என்னது, நமக்கு வயசு எல்லாருக்குமே போனஸ் தான். ஆயுஷ் ரினிவல் பண்ணிட்டே வரணும் வருஷா வருஷம். என்ன? தேங்க்யூ. இந்த வாய்ப்பினை கொடுத்த மா டிவி நேயர்களுக்கும் மா டிவி நிறுவனத்தாருக்கும் மற்றும் G2 நிறுவனத்தாருக்கும் அனைத்து விளம்பரதாரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.